வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கஜிதா திருநாவுக்கரசு. விரிவான செய்திகளுக்கு முன்னதாக இன்றைய தலைப்புச் செய்திகள். நாட்டின் பணவீக்கம் 7% அதிகரிக்க வாய்ப்பு. மத்திய வங்கி ஆளுநர் அதிர்ச்சி. பேருந்து சங்கங்கள் இன்று அவசர கூட்டம். சேவைகள் முடங்கும் அபாயம். செம்மணியில் 262 என்புகள் அடையாளம். கழுத்து பகுதியில் சிக்கிய நாணய குற்றி வடிவப் பொருள். சட்ட நடவடிக்கை அச்சத்தால் தான் பசில் நாட்டை விட்டு ஓடினார். அமைச்சர் ஆனந்த பகிரங்கம். பல்கலைக்கழக மாணவர்களுக்கான தங்குமிட வசதிகள். கல்வி அமைச்சின் அதிரடி நடவடிக்கை. தனிமையில் வாழும் முதியவர்களுக்கு நேரும் ஆபத்து. போலீஸ் அவசர எச்சரிக்கை. யாழில் புகைக்கூட்டை உடைத்து கைவரிசை காட்டிய சிறுவன் உட்பட 2 சிக்கினர். துப்பாக்கி உரிமம் வைத்திருப்பவர்களுக்கான விசேட அறிவிப்பு. இந்த ஆண்டில் இதுவரை 33,572 டெங்கு நோயாளர்கள் பதிவு. காதலை மறுத்த இளம் யுவதி அயல் வீட்டு இளைஞரால் கொடூரமாக படுகொலை. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். Fourth Monkey Connect. AI works for you. உலகம் முழுவதும் தமிழர்களுக்கான AI வாட்ஸ்அப் பிசினஸ் கனெக்ட். பிசினஸ் தேடுறீங்களா? வாட்ஸ்அப் போதும். எந்த நாட்டிலிருந்தும் பதிவு செய்ய தயாரா இருங்க. கமிங் சூன். பொலனறுவை மாவட்டம் மேதகிரி பிரதேசத்தில் இளம் யுவதி ஒருவர் அவரது அயல் வீட்டு இளைஞரினால் கோரமான முறையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த கொடூர சம்பவம் நேற்று திங்கட்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளது. தனியார் வங்கியொன்றில் ஊழியராக கடமையாற்றி வந்த மெதகிரியை பகுதியைச் சேர்ந்த 22 வயதுடைய இளம்பெண்ணே இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டவர் ஆவார். படுகொலை செய்யப்பட்ட யுவதியை அவரது அயல் வீட்டில் வசிக்கும் 28 வயதுடைய இளைஞர் ஒருவர் நீண்ட காலமாக காதலித்து வந்துள்ளார். எனினும் மேற்படி இளைஞரின் காதலை அந்த யுவதி தொடர்ச்சியாக மறுத்து வந்துள்ளார். இதனால் கடும் மன விரக்தி அடைந்திருந்த அந்த இளைஞர் நேற்று மாலை யுவதி மீது கூறிய ஆயுதத்தால் வெட்டு தாக்குதல்களை மேற்கொண்டு படுகொலை செய்துள்ளார். இந்த கொலை சம்பவத்தின் பின்னர் சந்தேக நபரான 28 வயதுடைய இளைஞர் அந்த பிரதேசத்தை விட்டு தப்பி ஓடியுள்ளார். அவரை கைது செய்ய போலீசார் தீவிரமான தேடுதல் நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளனர். யுவதியின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸில் லாட்சப்பல். அம்பாந்தோட்டை மாவட்டம் வெலஸ்முல்லை பிரதேசத்தில் நீண்ட காலமாக காணப்பட்ட காணி தகராறு காரணமாக அண்ணனை தம்பியை அடித்து படுகொலை செய்துள்ள அதிர்ச்சி சம்பவம் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்றுள்ளது. இந்த கொடூர சம்பவத்தில் 3 பிள்ளைகளின் தந்தையான 37 வயதுடைய குடும்பஸ்தரே படுகொலை செய்யப்பட்டுள்ளார். மேற்படி 2 சகோதரர்களுக்கும் இடையே நீண்ட காலமாக காணி தகராறு நிலவி வந்துள்ளது. நேற்று மாலையும் இது தொடர்பாக இருவருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டு அது கைகலப்பாக மாறியுள்ளது. இதன்போது ஆத்திரமடைந்த தம்பி அண்ணன் மீது கடுமையான தாக்குதலை மேற்கொண்டுள்ளார். இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த அண்ணன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இந்த கொலை சம்பவம் தொடர்பில் 2 பிள்ளைகளின் தந்தையான 34 வயதுடைய தம்பியை போலீசார் உடனடியாக கைது செய்துள்ளனர். உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபரை நீதிமன்றில் ஆஜர்படுத்த போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இதேவேளை கம்பஹா மாவட்டம் திவுலப்பட்டிய பிரதேசத்தில் ஏற்பட்ட குடும்ப தகராறு காரணமாக மனைவியை கணவரை கத்தியால் குத்தி படுகொலை செய்துள்ள கொடூர சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. 2 பிள்ளைகளின் தாயாரான 37 வயதுடைய பெண்ணை இவ்வாறு கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டுள்ளார். படுகொலை செய்யப்பட்ட பெண்ணுக்கும் அவரது கணவருக்கும் இடையே நீண்ட காலமாக குடும்ப தகராறு நிலவி வந்துள்ளது. நேற்றும் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறு கைகலப்பாக மாறியுள்ளதுடன் இதன்போது ஆத்திரமடைந்த கணவர் வீட்டில் இருந்த கத்தியை எடுத்து மனைவியை சரமாரியாக குத்தியுள்ளார். இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். கொலை சம்பவத்தை தொடர்ந்து சந்தேக நபரான கணவரை திவுலப்பட்டிய போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபரை மேலதிக விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர்ச்சூழல் மற்றும் எரிபொருள் விலை உயர்வு காரணமாக நாட்டின் பணவீக்கம் 7% அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு போர் குறுகிய காலத்தில் முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் அது நீண்ட காலம் நீடிப்பதால் நாட்டின் பொருளாதாரத்திற்கு கடுமையான தாக்கம் ஏற்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நேற்று தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த வாரம் எரிபொருள் விலை மீண்டும் அதிகரித்துள்ளது. பணவீக்கம் தற்போதுள்ள 5.4% தொடக்கம் 5.5%இலிருந்து நிச்சயமாக மேலும் அதிகரிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தரவுகள்
தகவல்களை பார்க்கும் போது எரிபொருள் விலை அதிகரிப்பு ஒரு காரணம். நுகர்வில் இன்னும் சரிவு ஏற்படவில்லை. இதனால் தான் பணவீக்கம் 7% வரை உயரும் அபாயம் உள்ளது. இதை தடுப்பதற்காகவே கடந்த வாரம் எமது நாணய கொள்கையை இறுக்கமாக்கினோம். அடுத்த 3 மாதங்களுக்குள் தேவையை ஓரளவுக்கு குறைப்பதன் மூலம் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவது நாட்டுக்கு மிக முக்கியமானது. தேவையை கட்டுப்படுத்துவதன் மூலம் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறோம் என்றார். நாட்டின் பண மோசடி தடுப்பு சட்ட அமைப்பின் கீழ் சட்டப்பூர்வமாக உழைத்த பணத்தை வங்கிகளூடாக இலங்கைக்கு அனுப்ப எந்த தடையும் இல்லை. ஆனால் சட்டவிரோதமான பணத்தை அனுப்புவது கடினம் எனவும் அவர் குறிப்பிட்டார். டீசல் விலை உயர்வுக்கு ஏற்ப பேருந்து கட்டணத்தை உயர்த்தாதது தொடர்பாக மேற்கொள்ள வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து முடிவெடுப்பதற்காக பேருந்து சங்க பிரதிநிதிகள் இன்று கூட உள்ளனர். இந்த சந்திப்பிற்கு பிறகு பேருந்து சேவைகளை தொடர்வது தொடர்பான இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்தார். அனைத்து பேருந்து சங்க பிரதிநிதிகளும் இன்று காலை ஒன்று கூட உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இது குறித்து மேலும் கருத்து தெரிவித்த அவர், இன்று எங்கள் பிரதிநிதிகள் மற்றும் ஏனைய சங்க பிரதிநிதிகள் வர உள்ளனர். குறிப்பாக இந்த எரிபொருள் சிக்கலில் இருந்து எமது தொழிலை எவ்வாறு பாதுகாப்பது என்பது குறித்து கலந்துரையாட உள்ளோம். அரசாங்கத்திடமிருந்து இதுவரை எந்த பதிலும் இல்லை. அவர்கள் ஒரு கொள்கையில் உள்ளனர். எவ்வாறாயினும் தற்போது இந்த தொழிலை முன்னெடுத்து செல்ல முடியாது என்பதால் சேவையில் இருந்து விலகுமாறு அனைத்து பேருந்து உரிமையாளர்களும் வலியுறுத்துகின்றனர். இருப்பினும் நாங்கள் சங்கமாக தலைமைத்துவத்துடன் கலந்துரையாடி இன்றைய தினம் இறுதி தீர்மானத்தை அறிவிப்போம் என்றார். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியிலிருந்து நேற்று அடையாளம் காணப்பட்ட என்பு தொகுதியின் கழுத்து பகுதியிலிருந்து நாணயக்குச்சி வடிவிலான பொருள் ஒன்று கண்டறியப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இதனுடன் செம்மணி மனித புதைக்குழியில் இதுவரை அடையாளம் காணப்பட்ட மனித என்பு தொகுதிகளின் மொத்த எண்ணிக்கை 262 அதிகரித்துள்ளது. செம்மணி மனித புதைக்குழி தொடர்பான 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் 13ஆம் நாள் அகழ்வு பணிகள் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்றன. இது தொடர்பில் செம்மணி புதைக்குழி வழக்கில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் சார்பில் முன்னிலையாகும் சட்டத்தரணி VS நிரஞ்சன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், இன்று புதிதாக ஒரு மனித எச்சம் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. மொத்தமாக 262 மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே 260 அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்று அடையாளப்படுத்தப்பட்ட மனித எச்சமும் அகழ்ந்தெடுக்கப்பட இருக்கின்றது. சான்று பொருட்களாக அந்த எச்சத்தோடு காணப்படுகின்ற களத்தில் காணப்படுகின்ற காசு வடிவிலான பொருள் ஆர்டிஃபெக்ட்ஸ் 99 அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதனோடு 3-4 மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அவை இன்னும் அடையாளப்படுத்தப்படவில்லை. நாளை 14ஆம் நாள் அகழ்வு பணி தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது. இன்றைய நாள் அகழ்வில் அந்த கண்டுபிடிக்கப்பட்ட வட்ட வடிவிலான ஒரு பொருள் ஒன்று அடையாளம், அது தேங்காய் சிரட்டை ஒன்று காணப்படுகிறது. இந்த சுடலையோடு இது காணப்படுகின்றபடியால் சில நேரம் தென்னை மரங்கள் ஏதாவது கொண்டு வந்து போடப்பட்டிருக்கலாம். அந்த தேங்காய் வடிவிலான சிரட்டை ஒன்று காணப்படுது. முற்றுமுழுதான சிரட்டை மழை காரணமாக அதுக்கான ஒரு பிடிமானம் இல்லாத காரணப்பட்டால் சதுமில்லை பண்றபடியால் அந்த அத்திவேரமும் முடிந்து விடுகிறது. அரசு நிதியை மோசடி செய்ததற்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்ற அச்சத்தில்தான் பசில் ராஜபக்ச நாட்டை விட்டு தப்பிச் சென்றுள்ளார். சர்வதேச மட்டத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். பாதாள குழுக்களுக்கும் போதைப்பொருள் ஒழிப்புக்கும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இலங்கையில் பல்வேறு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள குற்றவாளிகளை நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு சர்வதேச போலீசின் உதவி பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது. சிவப்பு பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட நிலையில் பலர் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார்கள். வெகு விரைவில் மேலும் பலர் நாட்டுக்கு அழைத்து வரப்படுவார்கள். அதேபோல் வெளிநாடுகளில் பதுங்கி இருந்தவாறு இலங்கையில் போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடும் நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அரசு நிதியை மோசடி செய்ததற்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எதிர்கொள்ள நேரிடும் என்ற அச்சத்தில் தான் பசில் ராஜபக்ஷ நாட்டை விட்டு தப்பிச் சென்றுள்ளார். இவருக்கு எதிராக மாத்தறை நீதிமன்றமும் கொழும்பு கோட்டை நீதிமன்றமும் பிடியாணை பிறப்பித்துள்ளது. பசில் ராஜபக்ஷ அரசு நிதியை மோசடி செய்யவில்லையாயின் அவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி தனது தரப்பு நியாயத்தை நிரூபிக்கலாம். இவர்கள் கடந்த காலங்களில் அதிகாரத்தில் இருந்து கொண்டு எவ்வாறு செயற்பட்டார்கள் என்பதை
மக்கள் நன்கு அறிவார்கள். பசில் ராஜபக்ஷ இன்னும் எவ்வளவு நாட்கள் வெளிநாட்டில் பதுங்கியிருப்பார் என்பதை நாங்களும் பார்த்து கொண்டிருக்கிறோம். சர்வதேச மட்டத்தில் உரிய நடவடிக்கைகள் வெகு விரைவாக எடுக்கப்படும் என்றார். நாடளாவிய ரீதியில் உள்ள அரசு பல்கலைக்கழகங்களில் சுமார் 16,000 மாணவர்களுக்கான தங்குமிட வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு 55 புதிய விடுதி திட்டங்களை ஆரம்பித்துள்ளது. 3 கட்டங்களாக நடைமுறைப்படுத்தப்படவுள்ள இந்த திட்டத்தின் கீழ் 13 பல்கலைக்கழகங்கள் மற்றும் ஏனைய உயர்கல்வி நிறுவனங்களில் புதிய விடுதிகள் கட்டப்பட உள்ளன. சப்ரகமுவ மற்றும் ரஜரட்டை பல்கலைக்கழகங்களில் தலா 7 விடுதி திட்டங்கள் மூலம் 2200 மாணவர்களுக்கு தங்குமிட வசதிகள் வழங்கப்பட உள்ளன. தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் 2000 மாணவர்களுக்காக 6 விடுதிகள் அமைக்கப்பட உள்ளன. கிழக்கு மற்றும் ஊபா வெலச பல்கலைக்கழகங்களில் முறையே 1600 மற்றும் 1800 மாணவர்களுக்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட உள்ளன. இவற்றுடன் ஸ்ரீ ஜெயவர்தனபுர, வவுனியா, வயம்ப, யாழ்ப்பாணம், மொரட்டுவ, ருகுண, கம்பகா, விக்ரமாராய்ச்சி ஆகிய பல்கலைக்கழகங்களும் திருகோணமலை வளாகமும் புதிய விடுதி வசதிகளை பெறவுள்ள நிறுவனங்களுக்குள் அடங்குகின்றன. இவற்றில் பெரும்பாலான திட்டங்கள் தற்போது விலைமனு கோரல், மதிப்பீடு அல்லது கொள்முதல் கட்டடங்களில் இருப்பதுடன் ருகுண பல்கலைக்கழகம் உள்ளிட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட சில இடங்களில் முதற்கட்ட கட்டுமான பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கொழும்பு நகரின் மிகச்சிறந்த முகவரிகளில் ஒரு புதிய வாழ்க்கை முறையின் அடையாளம் உருவாகிறது. ப்ளூ ஓஷன் குரூப். நாட்டில் தனியாகவும் தனிமைப்படுத்தப்பட்ட வீடுகளிலும் வாழும் முதியோர்களின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வு குறித்து பொதுமக்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என போலீஸ் அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன்படி முதியவர்களின் பிள்ளைகள் தொழில் வாய்ப்பு நிமித்தம் வெளிநாடுகளுக்கு சென்றிருப்பது அல்லது நாட்டின் ஏனைய பகுதிகளில் குடியேறியுள்ளதால் முதியவர்கள் தனிமையில் வாழும் நிலை அதிகரித்துள்ளதாக போலீஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறான வீடுகளை இலக்கு வைத்து போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் உள்ளிட்ட குற்றவாளிகள் நகை, பணம் மற்றும் ஏனைய சொத்துக்களை கொள்ளையடிக்க முற்படுகின்றனர். அண்மைக்கால விசாரணைகளின்படி இவ்வாறான சம்பவங்கள் வன்முறை தாக்குதல்களாகவும் கொலைகளாகவும் மாறியுள்ளன. முதியவர்கள் வாழும் வீடுகளில் இரவு வேளையில் போதிய வெளிச்சத்தை உறுதிப்படுத்துமாறு, அறிமுகமில்லாத நபர்களை வீட்டிற்குள் அனுமதிப்பதை தவிர்க்குமாறும், அண்டைய வீட்டாருடன் தொடர்ச்சியான தொடர்புகளை பேணுமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் முதியவர்கள் தனியாக வசிப்பது குறித்து கிராம உத்தியோகத்தர் மற்றும் சமூக காவல் குழுக்களுக்கு அறிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அத்துடன் அவசர தொடர்பு எண்களை வீட்டில் தெளிவாக காட்சிப்படுத்தப்படுவதுடன் அவர்களுக்கு இலகுவாக பயன்படுத்தக்கூடிய கைத்தொலைபேசிகளை வழங்குமாறும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. முதியவர்களை பராமரிப்பதற்காக உள்வாங்கப்படும் வீட்டு பணியாளர்கள் அல்லது பராமரிப்பாளர்களின் பின்னணியை உன்னிப்பாக பரிசீலிக்குமாறும் அவர்களின் சேவைகளை பெற்றுக்கொள்வதற்கு முன்னர் போலீஸ் சான்றிதழை பெற்றுக்கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வெல்வெட்டித்துறை கொம்மாந்துறை பகுதியில் உள்ள வீடொன்றில் 1,15,00,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்த குற்றச்சாட்டில் பிரதான சந்தேக நபர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். நெடுங்கணியைச் சேர்ந்த மற்றொருவர் தலைமறைவாகியுள்ள நிலையில் சந்தேக நபரை தேடி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 27ஆம் தேதி பகல் வேளையில் வீட்டில் ஆட்கள் இல்லாத நேரத்தில் வீட்டின் புகைக்கூட்டை உடைத்து உள்ளிறங்கிய இருவரும் இந்த கொள்ளைச் சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளமை தெரியவந்துள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய வெல்வெட்டித்துறை போலீசார் விசாரணையை துரிதப்படுத்தி கண்காணிப்பு கேமராக்களை ஆராய்ந்ததில் மேற்படி சந்தேக நபர்கள் சிக்கிக் கொண்டுள்ளனர். கெருடாவிலையைச் சேர்ந்த 16 வயது சிறுவன், 19 வயது இளைஞர் ஆகியோர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களில் ஒருவர் வெள்ளைச்சந்தியிலும் மற்றொருவர் யாழ்ப்பாணம் ஆரியகுளம் பகுதியிலும் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணைகளில் மேற்படி சந்தேக நபர்கள் வீட்டினுள் இறங்கி பணத்தை பார்த்துவிட்டு அதில் அதிக பணம் இருப்பதை நெடுங்கணியில் உள்ளவரிடம் காணொலி அழைப்பு மூலம் தெரிவித்துள்ளனர். அவர் முழு பணத்தையும் எடுத்து வரும்படி கூறியுள்ளார். அவர்கள் அந்த பணத்தை நெடுங்கணிக்கு எடுத்துச் சென்று அங்கு காணியொன்றில் புதைத்து வைத்துவிட்டு இருவரும் யாழ்ப்பாணம் வந்தபோது சந்தேக நபர்கள் கைதாகியுள்ளனர். அதனை அடுத்து போலீசார் நெடுங்கணியைச் சேர்ந்த நபரை கைது செய்ய சென்றபோது அவர் தலைமறைவாகியுள்ளார். மேலதிக விசாரணைகளுக்கு அமைய சந்தேக நபர்களிடமிருந்து 74 லட்சம் ரூபாய் மீட்கப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தின் அனுமதி பெற்று சந்தேக நபர்களை தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய வெல்வெட்டித்துறை போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். 2026ஆம் ஆண்டிற்கான உரிமங்களை புதுப்பிப்பதற்கு இணையாக உயிர்காப்பு துப்பாக்கி உரிமம் வைத்திருப்பவர்களின் துப்பாக்கிகளுக்கான சான்றிதழ் ஒன்றை வழங்குவது தொடர்பாக போலீசாரால் அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது.
அதன்படி உரிமத்தை பெற்று அரை வருடம் நிறைவடையும் போது அருகிலுள்ள போலீஸ் நிலையத்திற்கு துப்பாக்கியை சமர்ப்பித்து துப்பாக்கியின் செயல்பாடு மற்றும் அதன் இலக்கம் உரிமத்தின் இலக்கத்துடன் ஒத்துப்போகிறது என்பதற்கான சான்றிதழை பெற்றுக்கொள்ள வேண்டும் என பாதுகாப்பு சபையினால் அனைத்து உயிர்காப்பு துப்பாக்கி உரிமங்களையும் புதுப்பித்துக் கொள்ள உரிமையாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இனிவரும் காலங்களில் ஒவ்வொரு அரை வருடத்திற்கும் உயிர்காப்பு துப்பாக்கி உரிமம் வைத்திருப்பவர்களின் துப்பாக்கிகள் மற்றும் உரிமங்களை மேற்கூறியவாறு பரிசோதித்து அந்த சான்றிதழை வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு போலீஸ் அதிபரினால் அனைத்து போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய 2026 ஆண்டிற்குரிய உரிமத்தை பெற்று அரை வருடம் நிறைவடையும் போது அருகிலுள்ள போலீஸ் நிலையத்திற்கு துப்பாக்கியை சமர்ப்பித்து அதன் செயல்பாடு மற்றும் இலக்கம் ஆகியவை உரிமத்தின் இலக்கத்துடன் ஒத்துப்போகிறது என்பதற்கான சான்றிதழை பெற்றுக் கொள்ளுமாறு அந்த ஆண்டிற்கான உயிர்காப்பு துப்பாக்கி உரிமங்களை புதுப்பித்துக் கொண்டு அனைத்து உரிமையாளர்களுக்கும் போலீசார் மேலும் அறிவித்துள்ளனர். இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் 33,572 டெங்கு நோயாளர்களும் 19 மரணங்களும் பதிவாகியுள்ளதாக சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர். மே மாதத்தில் மாத்திரம் 8,321 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக சமூக சுகாதார விசேட வைத்திய நிபுணர் துஷானி தபரேரா குறிப்பிட்டுள்ளார். இந்த நோயாளர்களில் பெரும்பாலானோர் கொழும்பு, கம்பஹா மற்றும் குருநாகல் ஆகிய மாவட்டங்களிலேயே அடையாளம் காணப்பட்டுள்ளனர். டெங்கு நோயாளர்களில் 50% மேல் மாகாணத்தில் இருந்தே பதிவாகியுள்ளதாக சமூக சுகாதார விசேட வைத்திய நிபுணர் துஷானி தபரேரா மேலும் தெரிவித்துள்ளார். தமிழர்களின் பெருமை ஒரே மேடையில் வெளியிடப் போகின்றது. இது ஒரு celebration of greatness. எதிர்வரும் ஜூன் 20 சனிக்கிழமை Legends and Icons Awards 2026. 3 தேசிய விளையாட்டு சங்கங்களின் பதிவை தற்காலிகமாக இடைநிறுத்தி அவற்றின் நிர்வாகத்தை இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சின் செயலாளரிடம் ஒப்படைப்பதற்கான வர்த்தமானி அறிவித்தலை விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமாரகமகே வெளியிட்டுள்ளார். இதன்படி திருத்தப்பட்ட 1973 ஆண்டின் 25ஆம் இலக்க விளையாட்டு சட்டத்தின் 32 மற்றும் 33ஆம் பிரிவுகளின் பிரகாரம் தனக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய அமைச்சர் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதுடன் இது தொடர்பான அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி இலங்கை கைப்பந்து சங்கம், இலங்கை கெரம் சங்கம், இலங்கை ஹொக்கி சங்கம் ஆகியவற்றின் பதிவு தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. இந்த விளையாட்டு சங்கங்களின் நிர்வாகம் மற்றும் ஏனைய அத்தியாவசிய நடவடிக்கைகளை சரியான முறையில் முன்னெடுப்பதற்கு இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சின் செயலாளர் தகுந்த அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த நியமனம் 2026 மே 19 முதல் நடைமுறைக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய யாப்புகளை திருத்தும் செயல்முறையை முழுமையாக்குதல் மற்றும் புதிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் செயல்முறையை வெளிப்படைத்தன்மையுடன் முன்னெடுத்தல் ஆகியவையே இந்த நடவடிக்கைக்கு முக்கிய காரணங்களாக குறிப்பிடப்பட்டுள்ளன. இத்துடன் நமது மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் அளவெட்டியை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி விஸ்வலிங்கம் தங்கேஸ்வரி கிச்சி அவர்கள் 1/6/2026 திங்கட்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் மூளாய் குமரம்புலத்தை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு ஆறுமுகம் நாகராசா அவர்கள் 31/5/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் காரைநகரை புறப்படமாகவும் யாழ்ப்பாணம் பிரவுன் வீதி, கனடா ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திரு கணபதி பிள்ளை ஆனந்தகுமாரன் அவர்கள் 31/5/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் பொலிகண்டியை புறப்படமாகவும் கொழும்பு 13 கொட்டாஞ்சேனையை பதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு ந கணேசமூர்த்தி அவர்கள் 30/5/2026 சனிக்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.